ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம். வாங்க. சின்னம் போட்டுருங்க. சரி சரி. அப்புறம் என்ன காய்கறிலாம் எடுத்துட்டு இருக்கீங்களா? எப்படி போகுது வியாபாரம்லாம்? வியாபாரமா போகுது சரி. நல்லது. நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. உங்களோட நிலைமையை நாங்க மாத்துறோமா? எப்படி மாத்துவீங்க? நிலைமையை மாத்துறோம். அது மாதிரி நீங்க வேட்பாளர் எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. இங்கதான் சொல்லணுமா? ஆமா, இங்கதான் சொல்லணும். சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரியே உங்க தொழிலை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. பாருங்க, இது நம்ம வெண்டைக்காய். இது வெண்டைக்காய் எனக்கு தெரியும் தம்பி. இந்த வெண்டைக்காவை இப்படி உடைக்கணும். பாத்தீங்களா? இப்படி உடைச்சு பார்த்து எப்படி வெண்டைக்காய் வாங்குறோமோ அதே மாதிரி உடைச்சு பார்த்து தான் நம்ம வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறோம். இப்போ நீங்க எப்படி தம்பின்னு கேட்கலாம். இந்த வெண்டைக்காய் உடைஞ்சுதா? இப்போ இந்த பாருங்க, இந்த வெண்டைக்காய் உடையில பாருங்க. இது முத்தின வெண்டைக்காய். அந்த மாதிரி வேட்பாளர் நீங்க தேர்ந்தெடுக்க மாதிரி. ஓ, அப்ப போன தடவை நீங்க தோத்ததுக்கு இதான் காரணமா? அப்ப இது இல்லமா, இது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இது வெங்காயம். இத அப்படி உரிக்கிறோம் பாருங்க. இப்படி உரிச்சு பார்த்து வாங்குற மாதிரி தான் தேர்வு. இப்ப அவங்களோட மொத்த இதையும் உரிச்சு பார்த்து இவங்க நல்லவங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து தான் நம்ம ஓட்டு போடணுமா. இன்னும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ இது தக்காளி. இந்த தக்காளியை எடுத்து இப்படி பார்த்தா மட்டும் தெரியாது, இப்படி பிதுக்கி பார்க்கணும். பிதுக்கி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அவங்களோட மொத்த வரலாறையும் நம்ம பிதுக்கி பார்த்து ஒரு தேர்ந்தெடுக்கணுமா. ஆமா, அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இல்ல போதும் எந்த காயும் எடுக்க வேணாம். போதும். எப்படியும் காசு கொடுக்க மாட்டீங்க. நீங்க வந்தீங்க, கூட்டம் கூட்டினா கூட்டம் இங்கெல்லாம் நிக்குது. வியாபாரம் போச்சு. எனக்கு ஒரு நாளைக்கே வர்றதே 300 400 தான் வருது. அதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வியாபாரத்தை கெடுத்து விட்டாச்சு. எல்லாத்தையும் நசுக்கி போட்டு வேஸ்ட் பண்ணியாச்சு. எதுக்கு? இல்லம்மா, இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கட்டை இல்ல போதும் வச்சிருங்க. நீங்க ஒரு எடுத்துக்காட்ட சொல்ல நீங்க ஓட்டு மட்டும் போட்டுருங்க. கூட பண்ணுமா? என்ன பண்ணோம்? சிறுபான்மையரா, அவங்களுக்குலாம் நம்ம பாதுகாவலரா இருக்கணும். பாரு, சிறுபான்மையின பாதுகாவலரா? வீட்லலாம் இதை பண்ண மாட்டீங்க. எப்ப மீடியா நம்ம பக்கம் பாக்குதுன்னு தெரியுதோ அப்ப மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கிறது. இதுல வேற கூட்டணி யார் கூட? சிறுபான்மையினர் பாதுகாப்பு. அதுக்காக தான் என் தொகுதியில அவங்க பிரச்சாரம் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வரமாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர விட மாட்டோம். பாருங்க, நீங்களும் வர மாட்டீங்க. நாங்க வருவோமா? அதுக்குதான் உங்களுக்கு புரியல எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கணும் புரியல. இல்ல எனக்கு அந்த எக்ஸாம்பிளே வேணாம். அங்க போய் CANRCக்கு எதிர்த்து போடுவீங்கன்னு பார்த்தா அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஆதரவுன்னு ஓட்டை போட்டு அந்த பில்லை பாஸ் பண்ண விட்டுட்டீங்க. சிறுபான்மையினருக்கு யாரு வஞ்சகமா இருக்காங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்புன்னு ஓட்டு கேட்க வந்தா யாராவது ஓட்டு போடுவாங்களா? தைரியமா உங்க எடப்பாடியார்கிட்ட போயிட்டு அவங்க கூட கூட்டணி வைக்காதீங்க, வச்சாதான் நாங்களாம் கட்சியில இருப்போம்னு சொல்றதுக்கு இது இல்ல. நீங்க ஓட்டு கேட்க வந்துட்டீங்க. சரி, நீங்க ஓட்டு போடுங்க. சரி தலைவரே, அந்த மெயின் ரோடு அங்க ஒரு சர்ச் இருக்குது, அங்க போயிட்டு வந்துடலாம். இங்க வர சர்ச் இருக்குதுன்னு சொன்னா போதாதா? அது என்ன மெயின் ரோட்ல சர்ச் இருக்கு? உங்களுக்கு பிடிக்கல மெயின் ரோடு? தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எழும்பூர்ல கடல் இல்லைன்னு யார் சொன்னது? இங்க பாருங்க, அடடா என்ன மாதிரி கடல் வெறும் மனித கடலா இருக்கு. ஃபுல்லா கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் கடல் தான். இதெல்லாம் ஒரு டைலாக்னு எல்லா இடத்துலயும் வேற போட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம தளபதி வெளில பிரச்சாரம் பண்ணாலே நமக்கு வெற்றி நிச்சயம் தான். ஆனா என்ன, அவர் தொலை மாட்டாரு. அதுதான் பிரச்சனையா இருக்கு. அதை விடு. அதாவது நம்ம பசங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. என்னன்னு 2026ல நம்மங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. எதை வச்சு சொல்றேன்னா, கரூர்லயும் சரி விக்கிரவாண்டியிலயும் சரி தலைவர் வரத்துக்கு முத நாளே எல்லாரும் ஆரவாரமா காத்திருந்தாங்க, பாய போட்டு படுத்திருந்தாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கு எலெக்ஷன் பூத் அத சொல்லல, கோட்டர் போட்டு படுத்திருந்தாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு எலெக்ஷன் பூத்துல முத நாள் காலையிலே எல்லாம் படுக்க போறாங்க. எல்லாரும் ரெடியா இருந்துக்கங்க. அப்புறம் நாங்க எதுவும் பண்ண முடியாது. அங்க ஏன் படுத்தாங்கன்னு கேட்டா எங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கே அந்த ஐடியா இல்லடா, நீ ஏன் ஏத்தி விடுற அப்படின்னு நீ நினைக்கலாம். நான் ஏத்தி விடுவேன், எனக்கு அதான் வேணும். அங்க மிலிட்டரி மேன்லாம் இருப்பாங்க, அடிச்சு துரத்திடுவாங்க. அது அவங்க தான் அடி வாங்குறாங்க, நானும் அடி வாங்குறேன். அது பிரச்சனை இல்லை. அதனால முத நாளே படுக்க போறாங்க. நீங்க எல்லாரும் பாருங்க,
எல்லாரும் வந்து தலைவர் சொன்ன மாதிரி பச்சைக்குன்னு பட்டன் அழுத்த போறாங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது கள்ள ஓட்டுப்பா. இருமை ஏமா இன்ட்ராக்ட் பண்ற? அதாவது அதுக்கு நாளே போயிட்டு எல்லாரும் அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா படுக்கிறதுக்கு அப்பதான் வசதியா இருக்கும். போகும்போது பாய் தரவாணி எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. அடிச்சு துரத்துவாங்க. திமுக சதின்னு சொல்லுங்க, அடிச்சு துரத்துனா. புரியுதா? ஓகே, நன்றி, வணக்கம். யோகி யோகி யோகி, மரத்தை கட்டிட்டல? நான் கட்டிட்டேன்ப்பா எல்லாத்தையும். நான் இத கட்டிட்டேன். நான் முதல்ல ஆடு மாடெல்லாம் பிடிச்சி உள்ள கட்டினியா? நான் உள்ள கட்டிட்டேன். நான் அதான் சிறப்பா கட்டிட்டேன்ப்பா. என் கடை வேற இருக்குல்ல எனக்கு. நான் கடையை சற்று போட்டு சாத்தி 2 பூட்டு போட்டுட்டேன் நானு. 2 பூட்டு நல்லா ஸ்ட்ராங்கா போட்டல்ல. கடையை சாத்தினதோட இல்ல, வேற ஏதாவது இந்த கிரில் தடவி விடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தகரத்துல கிரீஸ் கூட தடவலாம். தடவலாமா? எது ஈஸியா இருக்கும் வழிக்கிட்டு போவேன்? இருங்க, என்ன ஒரு பதட்டமா இருக்கீங்க? ஐயோ தம்பி, விஜய் வராருல்ல. ஆமா, நம்ம ஏரியாக்கு விஜய் வராரு. எந்த கவலையும் படாதீங்க, ஒன்னும் இதாவாது. தலைவர் எல்லா நாளும் பண்ண போறாரு. ஓட்டு போறது ரெடியா இருந்துக்கோங்க. நீங்க பாருங்க, நீங்க ஆளா வந்துருங்க. வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுங்க, ஓகேவா? தளபதி வந்து அந்த முக்குட்டுல தான் நிக்க போறாரு, சரியா? அந்த இடத்துல உங்களுக்கு வியூ கரெக்டா இருக்கும். உங்க பேர் என்ன? வியூ கரெக்டா இருக்கும். பேர் சொல்லுங்க. தலைவர் வந்து பேர் சொல்லி கூப்பிட சொல்றாங்களே. சரி, ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஏரியால நம்ம தான், நான் பாத்துக்கிறேன். அது இல்லப்பா, தளபதி வராருல்ல. அதான்க்கா, தளபதி வராருக்கா. தளபதி வந்தாலே கொண்டாட்டம் தான் நமக்கு. உங்க மூஞ்சிலே தெரியுதுல, சந்தோஷம் தெரியுதுல எனக்கு. தளபதி பார்க்க போறீங்க. ஆமா, கொண்டாட்டம். சும்மா திண்டாட்டமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு கடையை விட மாட்டானோ, ஒரு மரத்தை விட மாட்டானோ, ஒரு லைட் மரத்தை விட மாட்டானோ, எல்லாத்தையும் முடிச்சு தொங்கி அறுத்து விட்டுறானோ. வீட்டுக்கு கரண்ட் வர மாட்டேங்குது. வெளில கிடக்குற செருப்பு எல்லாம் காணாம போயிடுது. வீட்டு மேல ஏறி கூரையை வந்து உடஞ்சு விழுகிற மாதிரி பண்றானோ. எல்லாம் டிவில பாத்துட்டு தானே இருக்கும். அதனாலதான் அவர் வரப்போறாரு உடனே பயத்துல என்ன பண்றது தெரியாம எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கோம். அங்க பாரு, அப்படி இல்லாத போல அதை அட்டகாசம் பண்றாங்க. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் செட்டப் எல்லாம் பண்ணிருக்காங்க. பாரு, மரத்தை மூடி இருக்கும், கடையை மூடி வச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க எங்க பார்த்தா எப்படி தெரியுது? குளம் கூட்டம் மாதிரி இருக்கா? ஆமா, இல்லையா பின்ன? இல்லன்னு சொல்லுவீங்களா? ஏதாவது ஒரு கூட்டத்தை ஒழுங்கா நடத்திருக்கேன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏதோ ஒரு ஆர்வத்துல அங்கேயும் இங்கேயும் ஏறுறாங்க. நாங்க என்ன பண்றது? நின்னு பார்க்க இடம் இல்ல. என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஏன் கட்டினா? இந்த இடத்துல கட்டினியா? நான் இந்த இடத்துல ஏறலாம் ஸ்பாட் பார்த்து வச்சிருக்கேன் நானு. பாத்தியா? அண்ணா சரி, மத்தவங்களும் விடுங்க, எனக்கு மட்டும் அந்த இடத்த விட்டுருங்க. அந்த இடத்துல அங்க இருந்தா வியூ கரெக்டா பார்த்து வச்சிருக்கேன். அங்க இருந்து பார்த்தாதான் தலைவர் நல்லா தெரிவாரு. இப்படி திரும்பி அவரு எல்லா பிரச்சாரத்தையும் பாத்துறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, லெஃப்ட் சைடு பார்த்து பேசவே மாட்டாரு, ஃபுல்லா ரைட் சைடு தான் பார்த்து பேசுறாரு. அதனால நான் அந்த இடத்த தான் பார்த்து வச்சிருக்கேன். கரெக்டா ரைட் சைடு தளபதி பார்க்கும்போது தளபதி இல்ல தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். எல்லா தலைவர்களும் ஒரு ஊருக்கு போறாங்கன்னா அங்க இருக்க நிர்வாகிகள் எல்லாம் ரொம்ப இயல்பா போய் சந்திப்பாங்க. நீ என்ன நிர்வாகியா இருக்கிற? அது முக்கிய நிர்வாகி பீத்திக்கிற ஊருக்குள்ள ஒன்னே தளபதி பார்க்க மாட்டாரா? அதெல்லாம் தளபதி நீயே மேல ஏறி நின்னுதான் பாக்கணுமா? இல்ல, அது தளபதி பாப்பாருக்கா. அது பாக்குறதுக்கு முன்னாடி தளபதி நான் வந்து அதனால சரியா அந்த இடத்துல பார்த்து வச்சிருங்க. சரி, பேரு ஒரு தகரம் பிஞ்சுது உன்கிட்டதான் வந்து காசுக்கு வந்து நிப்பேன். என்கிட்ட வருவியா? ஆமா, மாங்காய் மரம் பாரு, அங்க கொல கொலன்னு காத்து தொங்குது. ஒரு மாங்காய் காணா கூட உன் தலைதான் எழுதுவேன். அது நான் ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பொறுப்பே இல்லக்கா. அதெல்லாம் டிஎம்கே ஆளுங்க உள்ள ஊதுப்பாங்க காலத்துல. நீ அதெல்லாம் கவலைப்படாத. நீ தளபதியை பாக்கணுமா இல்லையா? நீ பாக்கணுமா இல்லையா? பாக்கணும்னா நான் வா, என் கூட வா. உன் வீட்டு மாடியில தான் நின்று பாக்க போறேன். நீ வா, உனக்கு இடம் முடிச்சு தரேன் நான் உன் வீட்டு மாடியிலே. சரி, மொட்டை வெயில நின்னு மயங்கி விழணும். அவன் லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். நீங்க வாங்க தம்பி, நம்ம போவோம். அக்கா, நீ அதெல்லாம் கவலைப்படாத. கட்டிட்டாங்களே, அது எங்க ஏறுறது பாத்துப்போம்.